என்னுடைய குருநாதர் சுகபிரமரிஷிக்கும் என்னுடைய ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். 11/5/2026 சித்திரை மாதம் 28ஆம் நாள் திங்கட்கிழமை. ராசி பலன்கள். திதி மதியம் 3:24 வரை, நவமி பின் தசமி. நட்சத்திரம் அதிகாலை 1:28 வரை, சதயம் பின் புரட்டாதி. வாரசோலை கிழக்கு, பரிகாரம் தயிர். ராகு காலம் காலை 7:32 முதல் 9:06. யமகண்டம் காலை 10:40 முதல் 12:13. குளிகை 1:47 முதல் 3:21. நல்ல நேரம் மதியம் 12:15 முதல் 1:15 வரை. மாலை 6:30 முதல் 7:30 வரை நல்ல நேரம். சூரிய உதயம் காலை 5:59. மறைவு 6:28. சந்திராஷ்டமம் பூசம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு காலை 6 மணி முதல் 7 மணி வரை சந்திராஷ்டமம். பூசம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு காலை 7 மணி முதல் மதியம் 1 மணி வரை சந்திராஷ்டமம். பூசம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் 1 மணி முதல் இரவு 7 மணி வரை சந்திராஷ்டமம். பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மாலை 7 மணி முதல் இரவு அதிகாலை 1 மணி வரை சந்திராஷ்டமம் இருக்கும். இன்றைய 12 ராசிக்கான பலன்களை காணலாம். முதலில் மேச ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் இன்று உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும். மூத்த சகோதரர்களிடம் இருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அரசு மற்றும் அரசியலில் இருப்பவர்களுக்கு இன்று லாபகரமான நாள். இன்று நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். அதே போல நீங்கள் நினைத்த காரியங்கள் இன்று கைகூடும். நீங்கள் எதிர்பாராத தனவரவு வர வாய்ப்புள்ளது. தாய்மாமன் மற்றும் தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு இன்று தனலாபம் ஏற்பட வாய்ப்புள்ளது. லாபஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் உங்களின் ஆசைகள் நிறைவேறும். மேச ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. ரிஷப ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் தொழிலில் புதிய யுக்திகளை கையாள்வீர்கள். உயர் அதிகாரிகளின் பாராட்டு மனதிற்கு உற்சாகம் தரும். நீங்கள் இன்று தொழிலில் புது புது யுக்திகளை பயன்படுத்தி லாபங்கள் என்பதை அபரிமிதமாக பெறலாம். புதிய வேலை தேடுபவர்களுக்கு கூடிய விரைவில் உங்கள் மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்க வாய்ப்புள்ளது. மற்றும் இன்று தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் தனவரவு என்பது உங்களுக்கு இன்று திருப்திகரமாக இருக்கும். ரிஷப ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 5. மிதுன ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் சுப காரியங்கள் கைகூடும். தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டு. கோவில் திருப்பணிகள் மூலம் உங்களின் புகழ் மேலோங்கும். நீண்ட தூர பயணங்களால் உங்களுக்கு தனலாபம் என்பது சிறப்பாக இருக்கும். உயர்கல்வி கற்கும் மாணவர்களுக்கு இன்று ஒரு யோகமான நாள் என்றே கூறலாம். பெண் தேடுபவர்களுக்கு இன்று பெண் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே போல மணமகன் தேடுபவர்களுக்கும் இன்று அமைய வாய்ப்புள்ளது. மிதுனத்தில் குரு பகவான் இருப்பதால் மங்களகரமான காரியங்களுக்கும் இன்று சிறந்த நாளாகவே கருதப்படுகிறது. மற்றும் உங்கள் மனதிற்கு பிடித்தமான வேலைகள் சென்று இன்று உங்கள் மனம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். அதே போல மிதுன ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. கடக ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் இன்று உங்களுக்கு 8இல் மறைவதால் புதிய முதலீடுகள் மற்றும் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. மௌனம் காப்பது மன அமைதி தரும். யோகா மற்றும் தியானம் செய்வது உங்களுக்கு சிறப்பு.
இன்று புதிய வேலைகளை தள்ளி போடுவது சிறப்பு. எந்த ஒரு சுப காரியங்களிலும் இன்று ஈடுபட வேண்டாம். இன்று மனம் ஒருவித கலக்கத்துடன் இருப்பதால் இந்த நாளை சற்று தள்ளி வைப்பது நன்று. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவது இன்று சிறப்பல்ல. கடக ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் பால் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் கூடும். வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணைய வாய்ப்புள்ளது. நண்பர்களால் இன்று உங்களுக்கு லாபங்கள் என்பது அபரிமிதமாக இருக்கும். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு இன்று லாபங்கள் என்பது இரட்டிப்பாக கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு இன்று ஒரு யோகமான நாள். வேலை தேடுபவர்களுக்கும் இன்று கூடிய விரைவில் வேலை கிடைக்க வாய்ப்புள்ளது. சிம்ம ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. கன்னி ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் மறைமுக எதிர்ப்புகள் காணாமல் போகும். பழைய கடன்களை அடைப்பதற்கான வழிகள் பிறக்கும். ஆரோக்கியத்தில் சிறு கவனம் தேவை. வயிறு சம்பந்தமான உபாதைகள் வர வாய்ப்புள்ளதால் எச்சரிக்கையாக இருக்கவும். உங்கள் மனதிற்கு பிடித்த உணவுகளை இன்று மகிழ்வீர்கள். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் தீர்ந்து இன்று தனலாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது. மருத்துவத்துறை மற்றும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று சிறப்பான நாளாக அமையும். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. துலா ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் பிள்ளைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சி தரும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். குலதெய்வ வழிபாடு இன்று சிறப்பு தரும். மூத்தோர்களின் சொல் கேட்டு நடப்பது இன்று அதிகப்படியான பலன்களை தரும். தந்தை வழி சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் அகன்று இன்று உங்கள் கைக்கு கூடிய விரைவில் கிடைக்க வாய்ப்புள்ளது. பூர்வீக பிரச்சனைகள் இன்று ஒரு முடிவுக்கு வரும். ஷேர் மார்க்கெட் துறையில் உள்ளவர்களுக்கு இன்று லாபம் என்பது சற்று அதிகமாகவே இருக்கும். துலா ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் தாய்வழி உறவுகளால் அனுகூலம் உண்டாகும். வீடு அல்லது வாகன பராமரிப்பு செலவுகள் ஏற்படலாம். இன்று குடும்பத்தாருடன் பயணம் செய்ய உள்ளதால் உங்களுக்கு லாபங்கள் என்பது சற்று அதிகமாக இருக்கும். வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் முயற்சி செய்பவர்களுக்கு கூடிய விரைவில் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புள்ளது. விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு இன்று லாபங்கள் என்பது சற்று குறைவாகவே காணப்படும். தொழில் அல்லது வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு இன்று லாபங்கள் என்பது சற்று குறைவாகவே காணப்படும் என்பதால் மனம் ஒருவித கலக்கத்துடன் இருக்கும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் உங்கள் முயற்சிகளுக்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். குறுகிய தூர பயணங்களால் உங்களுக்கு லாபங்கள் என்பது அதிகப்படியான கிடைக்கும். நீங்கள் இன்று எடுக்கும் முயற்சிகள் 100% வெற்றி பெற வாய்ப்புள்ளது. அண்டை அயலரிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி இன்று ஒற்றுமை மேலோங்கும். வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குவதில் இன்று ஆர்வம் கூடும். டாக்குமெண்ட் மற்றும் எழுத்து துறையில் உள்ளவர்களுக்கு
இன்று லாபங்கள் என்பது சற்று குறைவாகவே இருக்கும். இடமாற்றம் அல்லது வீடு மாற்றம் போன்றவைகள் பற்றிய எண்ணங்கள் இன்று மேலோங்கும். தனுசு ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், அதிர்ஷ்ட எண் 3. மகர ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் நிலுவையில் இருந்த பணம் இன்று வசூலாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். பற்கள் சம்பந்தமான தொந்தரவுகள் இன்று நீங்கும். குடும்பத்தில் புதிய உறுப்பினர்களின் சேர்க்கை கூடும். உணவு விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. மற்றும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு இன்று வேலையில் சற்று தடை தாமதம் ஏற்பட வாய்ப்புள்ளது. மருத்துவ செலவுகள் என்பது இன்று உங்களுக்கு சற்று கூடுதலாக இருக்கும். மகர ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் கருநீலம், அதிர்ஷ்ட எண் 8. கும்ப ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசியிலேயே சந்திரன் பயணிப்பதால் உற்சாகமாக செயல்படுவீர்கள். புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும். மனதிற்கு பிடித்த காரியங்களை செய்து இன்று மனம் ஒருவித மகிழ்ச்சியுடன் இருக்கும். முகத்தில் ஒருவித ஜொலிஜொலிப்பு இருக்கும். இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும். புதிய பொருட்கள் அல்லது ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் இன்று ஆர்வம் கூடும். இன்று புதிய முயற்சிகளை சற்று தள்ளி வைப்பது நல்லது. கும்ப ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் கருநீலம், அதிர்ஷ்ட எண் 8. மீன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு செய்வீர்கள். ஆன்மீக பயணங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். குலதெய்வத்திற்கு நீண்ட நாட்களாக குலதெய்வ கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இன்று அந்த எண்ணங்கள் கைகூடும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு இன்று தொழில் தொடங்க சிறந்த நாளாக அமையும். நீண்ட நாள் கனவுகள் இன்று நனவாவதற்கு வாய்ப்பு உண்டு. தொழிலில் புது யுக்திகளை புகுத்தி உங்களின் தொழிலை விரிவாக்கம் செய்ய இன்று சிறந்த நாள். புது எண்ணங்கள் மனதில் தோன்றுவதால் தூக்கம் சற்று குறைய வாய்ப்புள்ளது. மீன ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், அதிர்ஷ்ட எண் 3. இன்று 12 ராசிக்கான பலன்கள் கண்டும் தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.